Hello everybody, welcome to Infowars. ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 5 days 6 days கடந்து இப்போ 5th டே ஃபிசிக்ஸில் பார்க்குறோம். அண்ட் சிமிலர்லி பயாலஜிக்கும் ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இந்த லெக்சர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்டு இந்த சீரீஸில் நம்ம என்ன கவர் பண்ணுறோன்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஆஸ் ஃபார் அஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம வந்து சிலபஸை பைஃபர்கேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈச் டே ஈச் கான்செப்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் நம்ம வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் லைட்டுன்ற டாபிக் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லைட் என்ற டாப்பிக்கு அண்டு இதுக்கு சக்ஸஸிவாக வர சவுண்டு அண்டு இந்த டாபிக்ஸ்லேயே இருக்கிற அடுத்த ஹியூமன் ஐ அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம், எந்த மாதிரி பேசிஸில் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பார்க்குறது பேசிக்ஸ் எல்லாமே என்சிஆர்டி சிலபஸில் கவர் பண்ணுறது. என்சிஆர்டி சிலபஸில் எல்லாமே கவர் பண்ணுறது கிடையாது, பட் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஆஸ்பெக்டில் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன கேட்டாங்க, சக்ஸஸிவ் இயர்ஸில் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, தோஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங், ஆக்சுவலின்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ஒரு ஸ்டப்பர்னாக ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதி நான் கவர்மெண்ட் ஒர்க்குக்கு தான் போகணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சிஹெச்எஸ்எல் எய்தர் இருக்கலாம், சிஜிஎல்ல இருக்கலாம், எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கலாம், இல்லை ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கலாம். ரயில்வே பொறுத்தவரை என்டிபிசி, குரூப் டி அண்ட் இப்போ ரீசன்ட் ரிலீஸ் பேராமெடிக்கல். ஸோ இந்த எல்லா ஜோனுமே நம்ம கவர் பண்ணுறோம். இந்த சயின்ஸ் சீரிஸ் வந்து எல்லா ஜோனுமே கவர் பண்ணோம். அண்ட் மோஸ்ட்டாக நம்ம இதில் பார்க்குறது சிஜிஎல் சிலபஸ். இட் இஸ் வை பிகாஸ் ஏன் சிஜிஎல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா, அந்த சிஜிஎல் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் நம்ம சிஜிஎல்லை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஜிஎல் கவர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா எக்ஸாமும் கவர் ஆயிரும், அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிரும் கண்டிப்பாக 100%. ஸோ அதனால் நம்ம சிஜிஎல் எக்ஸாம் எடுத்திருக்கோம். அண்ட் இது மட்டும் தானு கேட்டால் அப்படி கிடையாது. மற்ற சின்ன ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம், ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அவங்களே எக்ஸாம் வச்சுக்கோங்க, அங்கேயுமே சயின்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அந்த மாதிரி இடத்துலையுமே வந்து இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண நினச்சா கேன் ஸ்டில் ஃபாலோ மீ ஆன் டெலகிராமில் நமக்கு ஒரு பேஜ் இருக்குது, சார் இன்ஃபோவர்ஸ்னு சொல்லிட்டு, அண்ட் இன்ஸ்டாகிராமில் info_wars. ஸோ யூ கேன் ஸ்டில் மெசேஜ் இன் திஸ். இதில் வந்து உங்களுக்கு ஒரு கைடிங் ஃபேக்டரில் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ண தெரியல, இல்லை நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பட் நாட் ஏபிள் டு ஸ்கோர், நல்ல மார்க் எடுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட யூ கேன் ஸ்டில் ஆஸ்க். அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி கேன் அனலைஸ் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, அது தப்புன்றது தெரியாமல் நீங்கள் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு மார்க் இன்னும் இம்ப்ரூவைஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த தப்பை யாராவது இன்னொரு ஆள் உங்களுக்கு வெளியிலேருந்து சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது தப்பு தான். ஸோ அதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மவுல்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு அந்த தாட் வரும். ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ ஃபார் எனி சார்ட் ஆஃப் திங்ஸ். அண்ட் மெயிலையும் ஸ்டில் யூ கேன் காண்டாக்ட் wisdomcritic@gmail.com. நமக்கு ஒரு மெயில் ஐடி இருக்குது, அதுலேயுமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்டு இந்த சீரியஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம சவுத் இந்தியன்ஸ்லேருந்து நிறைய பேர் வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதில் செட் ஆஃப் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சவங்கலாம் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோஸ். அண்ட் புரிஞ்சவங்க ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் உங்கள் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் எவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Infowars. ஸோ இந்த கோட்டோட வில் ஸ்டார்ட் மூவ் deep into our today's topic. So today's topic is based upon light. So what is light? ஃபர்ஸ்ட் நம்ம லைட்னு என்னென்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, நான் உங்கள் கண்ணுக்கு தெரியறேன், இட் இஸ் பிகாஸ் என் தலைக்கு மேலே செவுத்தில் வந்து 2-3 லைட் இருக்குது. இதனால் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். விச் மீன்ஸ் லைட் இஸ் அ மோட் ஆஃப், என்ன சொல்லனா, இன்னொரு விஷயத்தை நம்ம கண்ணுக்கு தெரிய வைக்கிறதுக்கு we need a mode of communication வச்சுக்கலாம். பட் இந்த கம்யூனிகேஷனில் வெர்பலாக இருக்காது. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ரேஃபுல் கம்யூனிகேஷன். ரேஃபுல் கம்யூனிகேஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து ஒரு ரே வருது, அந்த ரே என் மேலே படுது, அந்த ரே என் மேலே படுறதுனால இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட், அந்த ரிஃப்ளெக்ஷனால் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறேன். ஸோ பேசிக்காக வாட் இஸ் லைட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டாபிக் வந்து லைட்டோட பார்ட் 1. பிகாஸ் பார்ட் 2 எடுத்தால் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 சொன்னால் ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் 2 வீடியோவாக இதை வந்து பைஃபர்கேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ லைட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக லைட்னா என்ன, லைட், ஸோ வாட் இஸ் அ லைட்? ஸோ லைட்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி,
அண்ட் நோட்ஸ் எழுதுகிற மாதிரி நீங்களும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகே, இது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ லைட்னா இட் இஸ் வாட் டைப் ஆஃப் வேவ் அப்படி கேட்டால் இட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்னன்னா இதோட ஃப்ரீக்வன்சி தான் வந்து இதை டிசைட் பண்ணுறது. ஸோ சாரி, இதோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேவ் லென்த் 3900 ஆம்ஸ்ட்ராங்கில் தான் நம்ம வேவ் லென்த் சொல்லுவோம். ஸோ 3900 to 7800 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக். அதுக்கு வேவ் லென்த் வந்து இவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ லைட்டு நம்ம வேறு எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுறப்ப அந்த ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் பார்க்குறவங்களோட கண்ணுக்கு தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் அது வச்சு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொன்னோன்னா, இப்போ வந்து அந்த லைட் வந்து என் மேலே படுதா, அப்போ அது என்ன ஸ்பீடில் படும். ஸோ லைட் எவ்ரி திங் தட் ஃபால்ஸ், ஏதாவது ஒன்று ஓடுதுன்னா அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். அந்த மாதிரி லைட்டுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது. அது அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் என்னது? 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் லைட்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் தெரியும். இது யார் கண்டுபிடிச்சா? அது ஒரு கொஸ்டின். ஸோ ஹூ மெஷர்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட் ஆர் ஹூ மெஷர்ட் த லைட் ஸ்பீட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு கேட்டால் ஸோ சயின்டிஸ்ட் ஹூ மெஷர் த ஸ்பீட் ஆஃப் லைட்னா ரியூமர். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டை மெஷர் பண்ணார். அப்போ லைட்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணார். அதே மாதிரி லைட்டோட சில கேரக்டரிஸ்டிக்ஸையும் அவர் மெஷர் பண்ணார். அப்போது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் அவர் என்னென்ன தெரிய வந்தது அப்படின்னா, லைட் ஹேஸ் நோ சார்ஜஸ். சார்ஜஸ்னு ஒன்று கிடையாது. சார்ஜ் இருந்தால் தான் அங்கே அயனைசிங் ப்ராப்பர்ட்டி நடக்கும். ஸோ அப்போ சார்ஜ் இல்லாததுனால நோ அயனைசேஷன் கெப்பாசிட்டி. ஸோ நோ அயனைசேஷன். அண்டு லைட் எல்லாமே he considered moves in a straight line. ஓகேவா? இது வந்து இவர் சொன்னது யார்? ரியூமர். ஆக்சுவலாக ரியூமர் சொல்லலை, இது வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ரியூமர் வந்து என்ன பண்ணார்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டை மெஷர் பண்ணார் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்னு. அதுக்கு சார்ஜஸ் இருக்காது. ஒரு லைட்னு எடுத்தால் அயனைசேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்காது. அண்ட் லைட் ட்ராவல்ஸ்னால் ஸ்ட்ரைட் லைன்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்தால் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி பிரிக்கலாம்? இப்போ நான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறேன். நான் வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், இதை இன்னும் சொல்லணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தமாக முடிவெடுக்கிற திறன் இருக்குது. இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தமாக முடிவெடுக்கிற திறன் இல்லை. ஆனால் சொந்தமாக முடிவெடுக்கிற ஆப்ஜெக்ட்டுலேருந்து அட்வைஸ் வாங்கிட்டு முடிவெடுக்கும். ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நான் இருக்கேன், என் அண்ணா இருக்கான். என் அண்ணா வந்து ப்ரில்லியண்ட்டு, அவன் சொந்தமாக முடிவெடுப்பான். அதை நான் வந்து ப்ரில்லியண்ட் இல்லை, நான் வந்து சொந்தமாக முடிவெடுக்க முடியாதுன்னா ஹி வில் அசிஸ்ட் மீ. அந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தமான லைட் இருக்கும், இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தமாக லைட் இருக்காது. இவன் கிட்டேருந்து லைட்டை கடன் வாங்கி, அதாவது அட்வைஸ் வாங்கி அந்த லைட்டை இவன் வச்சுக்கிறது தான் வந்து 2 ஆப்ஜெக்டாக பிரிக்கிறது. ஒன்று வந்து லுமினஸ் ஆப்ஜெக்ட், இன்னொன்று நான் லுமினஸ் ஆப்ஜெக்ட். ஸோ லுமினஸ் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் இதை. இப்போ லுமினஸ் ஆப்ஜெக்டில் இது வந்து சன்னு, இது வந்து மூணு. ஓகேவா? இப்போ சன்னை வந்து வில் பி டேர்மிங் இன் as எப்படி சொன்னாலும் லூமினஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதே மூணை பார்த்தா நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சன்னை வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், மூணை வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் வை, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சன்னுக்கு சொந்தமாக லைட் இருக்குது. எதனால்? அதுக்கு சொந்தமான லைட் இருக்குது. பட் வேறஸ் மூணுக்கு வந்து டசன்ட் ஹேவ் இட்ஸ் ஓன் லைட். இட் அப்சார்ப்ஸ் த லைட் ரேஸ் தட் ஃபால்ஸ் ஆன் இட். அதுதான் மூணு. ஓகேவா? ஸோ இப்போ சன்னுன்னு எடுத்திங்கன்னா, சன்னை ஏன் லூமினஸ் சொல்கிறோம்? It has its own light.
ஓகே, அதே மூன் எடுத்திங்கன்னா இஸ் அ நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஏன்னா இட் doesn't have its own light. அப்போ அது எப்படி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, எனி நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ஐ மீன் மூன் என்ன பண்ணுன்னா, இட் டசன்ட் ஹேவ் இட்ஸ் ஓன் லைட், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் நம்ம நைட் நம்ம கண்ணுக்கு தெரியுதே, அது எப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் எமிட்ஸ் the light rays it absorbed from the sun during daytime. பகல் நேரத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சந்திரனும் இருப்பாப்புல சூரியனும் இருப்பாப்புல. ஆனால் சந்திரன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார், அதாவது அந்தளவுக்கு வெளிச்சமாக தெரியாது. பட் சந்திரன் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். இட் இஸ் பிகாஸ் வைனா சன்னோட லைட் இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி when compared with மூணு. அப்போ அந்த டைமில் சன் எஃபெக்டிவாக இருக்கிறப்ப மூணு வந்து நான் எஃபெக்டிவாக இருப்பாப்ல. நைட்டு அந்த அதர் கேஸ் சன்னு வந்து நான் எஃபெக்டிவாக போயிடுவார், மூணு வந்து எஃபெக்டிவாக இருப்பார். விச் மீன்ஸ் மூணு எஃபெக்டிவாக இன்க்ரீஸ் ஆக மாட்டார். பட் சன்னோட இன்டென்சிட்டி குறைஞ்சதுனால மூணோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் மூணுக்கு வந்து இட்ஸ் டசன்ட் ஹேவ் இட்ஸ் ஓன் லைட்டு. ஆனால் அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, மூன் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் எமிட்ஸ், அதாவது அது வந்து கொடுக்கும் இல்லாட்டி டிஸ்போஸ் பண்ணும். என்னன்னா பகல் நேரத்தில் சூரியன்ட்டேருந்து லைட்டை கடன் வாங்கி வச்சுருக்கோம், அதை ராத்திரி நேரத்தில் அது சொந்தமான லைட்டுன்னு சொல்லி வெளியே கொடுக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து மூன் லைட்டாக நம்மளுக்கு வந்து அடுத்த வர 30 டேஸ்க்கு நமக்கு தெரியும். ஐ மீன் பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு நிலா வராது, அதை விட்டுருங்க. மீதி இருக்க 29 நாள் இருக்குது, அந்த டைமில் நம்மளுக்கு மூன் தெரியுது. காரணம் வந்து இதுதான் ரீசன், பிகாஸ் இட் அப்சர்வ்ஸ் அண்ட் எமிட்ஸ் த சன்லைட் தட் இட் அப்சர்வ். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மூணோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ லூமினஸ் பார்த்தாச்சு, நான் லூமினஸ் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் லூமினஸ்க்கு ஒரே எக்ஸாம்பிள், அதாவது ஒரே எக்ஸாம்பிள்னு சொல்லக்கூடாது, நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனால் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது சன்னு, இல்லாட்டி நம்ம டியூப் லைட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லலாம். டியூப் லைட்டு அதெல்லாம் வந்து அதோட சொந்தமான லைட் இருக்குது. அது இதுக்கு எக்ஸாம்பிள் யார், மூணு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அப்போ மூணு இஸ் நான் லூமினஸ் ஆப்ஜெக்டா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டால் எஸ், ஆப்வியஸாக எஸ்ன்னு சொல்லணும். ஸோ மூணு இஸ் நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்டு. ஓகே, இதில் இன்னும் வேறு என்ன இருக்குது, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, பாருங்க, இதில் என்ன ஆக்சுவலாக சொல்ல வரேன்னா, இட் இஸ் அன் எக்லிப்ஸ். ஓகேவா? ஸோ எக்லிப்ஸ்னா தெரியும் நம்மளுக்கு, கிரகணம் ஒன்று சூரிய கிரகணம், இன்னொன்று சந்திர கிரகணம். எக்லிப்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னது, சோலார் எக்லிப்ஸ். இது வந்து என்னது, செகண்ட் பார்ட் என்ன, லூனார் எக்லிப்ஸ். இது எப்படி சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறேன், இது எப்படி லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதோட பொசிஷன்ஸை பாருங்களேன். இப்போது இந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சோலார் லூனார்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ இவர் யார், இவர் சன்னு. அதே மாதிரி இங்கே யார் இருக்கா, இங்கே சன்னு இருக்காப்புல. இங்கே யார் இருக்கா, இது வந்து மூணு. இங்கே யார் இருக்கா, இது வந்து எர்த்து. ஓகே, அதே மாதிரி இங்கே யார் இருக்கா, இது வந்து மூணு. ஸோ இவங்க தான். இப்போ மொத்தம் எக்லிப்ஸ் நடக்கிறதுக்கு 3 பேரோட உதவி வேணும். யாருன்னா சூரியன், சந்திரன், நம்மளோட பூமி. அது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து 3 பேர் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சூரிய கிரகணம் எடுத்துலாம், சோலார் எக்லிப்ஸு. சோலார் எக்லிப்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது, சோலார் எக்லிப்ஸ். எஸ்எம்இன்னு சொல்லுவோம், எஸ்எம்இ. சோலாருக்கு ஃபஸ்ட்டா, சோலாருக்கு சன்னு, அடுத்து 3 பொசிஷன் பேஸ் பண்ணி சொல்கிறது சோலாரு 3. இவங்கெல்லாம் வந்து சோலார் எக்லிப்ஸ். அதே லூனார் எக்லிப்ஸ்னா சன்னு, எர்த்து 3.
ஸோ எஸ்எம்இ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று ஞாபகம் வச்சா ஆப்வியஸாக இன்னொன்று வந்து மாறிடும். ஸோ சன்னு ப்ராமினெண்ட்டாக ஒரே இடத்துல இருக்கும், 3 எர்த்து மட்டும் அதோட பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இப்போ சோலார் எக்லிப்ஸ்னால் எஸ்எம்இன்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா எக்லிப்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. அப்போ தான் இது வந்து கண்டிஷன். ஓகேவா, இது கண்டிஷன்னு சொல்லலாம். இந்த கண்டிஷன் எப்போனா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருமே ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ கண்டிஷன் படி பார்த்தோன்னா ஸ்ட்ரைட் லைனில் 3 பேருமே இருக்கணும். ஸோ all 3 must lie in a straight line. இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் சொல்கிறோம். சோலார் எக்லிப்ஸ் எவ்வளோ நாள் இருக்கும், ஐ மீன் எவ்வளோ நேரம் இருக்கும், லூனார் எக்லிப்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா த டைம் டியூரேஷன் சோலார் எக்லிப்ஸ்க்கு வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. 7 minute 7 minute and 29 second, அப்ராக்சிமேட்டாக 30 second. ஸோ டியூரேஷன் வந்து ஃபார் சோலார் எக்லிப்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 7 minute and 29 second. அப்போது இதுக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் all 3 must lie in same லைனு. இதோட டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தா எப்போவுமே சோலார் எக்லிப்ஸோட லூனார் எக்லிப்ஸோட டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதோட டியூரேஷன் 3 hours and 40 minutes. ஓகேவா, 40 minutes. ஓகே, அண்ட் லூனார் எக்லிப்ஸ் எப்போ நடக்கும், சோலார் எக்லிப்ஸ் எப்போ நடக்கும், அது ஒரு முதல் கேள்வி. ஸோ லூனார் எக்லிப்ஸ் வந்து எப்போ, அதுவும் எழுதிடவா? ஓகே, லூனார் நடக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக அன்றைய தினம் பௌர்ணமியாக தான் இருக்கும். ஓகேவா, அதே சோலார் எக்லிப்ஸ் நடக்கிற அன்னைக்கு அமாவாசையாக இருக்கும். அதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன். லூனார் எக்லிப்ஸ் எப்போ நடக்கும்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும். சோலார் எக்லிப்ஸ் அமாவாசை அன்னைக்கு நடக்கும். டைம் டியூரேஷன் பார்த்துட்டோம். அவங்க பொசிஷன் ரொம்ப மேட்டர்ஸ். பொசிஷன் மட்டும்தான் சொல்ல போனால் சன்னு ப்ராமினெண்ட்டாக இருக்கும், எர்த்து 3 மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிளேசஸில் இருக்கும். அந்த பிளேசஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு 3 செகண்ட் எர்த்து இருந்தால் நம்ம வந்து சோலார் எக்லிப்ஸும், செகண்ட் எர்த்து தேர்ட் எர்த்தில் 3 இருந்தால் அது வந்து லூனார் எக்லிப்ஸ்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் இதுதான். இப்போ பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். மெட்டீரியல் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஓகே, இங்கே லூமினஸ் நான் லூமினஸ் சொல்லிட்டேன்னா லைட் எமிட்ஸ் பை இட்ஸ் ஓன். அண்ட் இதில் ஒன்று சொல்லணும், என்ன சொல்லணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இட் ரிஃப்ளெக்ட்ஸ், இங்கே எழுதியிருக்கேன்ல, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் எமிட்ஸ் த சன்லைட் இட் ஆர் டே டைம். இந்த ப்ராப்பர்னா ஆல்பெடோ பிரின்சிபல், ஆல்பெடோ ALBEDO ஆல்பெடோ பிரின்சிபல். ஆல்பெடோ பிரின்சிபல்னா ஒன்றும் இல்லை, தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அப்சார்பிங் த சன்லைட். அதே தான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அப்சார்பிங் த சன்லைட் அண்ட் எமிட்ஸ் இட் டியூரிங் இட் இஸ் நெசசரி. அது எப்போ நெசசரியோ அப்போ அதை கொடுக்கும். அதுதான் வந்து ஆல்பெடோ பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ மூன் இஸ் அ, இதுலேருந்து என்ன சரி, மூன் இஸ் அ நான் லுமினஸ் பாடி. அது ஏன்னு கேட்டால் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆல்பெடோ பிரின்சிபல்னு சொல்லலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஓகே, இப்போது எக்லிப்ஸ் பற்றி பார்த்தாச்சு, லைட்டு பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். ஸோ ரிஃப்ளெக்ஷனில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு வந்து ஒரு 3 இருக்குது. ஸோ ஜென்ரலாக வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்? ஸோ ஜென்ரலாக ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம். ரிஃப்ளெக்ஷன் என்ன? ஒரு எதிரொலி. எதிரொலி இந்த ஃபார்ம் ஆஃப் லைட்டு, அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ ரிஃப்ளெக்ஷனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஒரு இன்சிடென்ட் ரே. ஒரு இன்சிடென்ட் ரே இப்படி உள்ளே வருது, உள்ளே வந்து ஒரு மிரர் சர்ஃபேஸில் பட்டுட்டு அப்படி இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஒரு இன்சிடென்ட் ரே ஒன்று வரணும், அந்த ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போகணும். அப்போ அதுக்கு இடைப்பட்ட இதில் ஒரு இமேஜினரி ரே இருக்கும், அதை வந்து நம்ம நார்மல்னு சொல்லுவோம். ஓகே, நார்மல் ரேன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டால், இன்சிடென்ட் ரே ஐன்னு போடுறேன், இன்சிடென்ட் ரே, அப்புறம் ரிஃப்ளெக்டட் ரே, அப்புறம் நார்மல் ரே. சரியா?
இவங்க எல்லாருமே all three have to all three have to lie in a same plane. இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ஃபர்ஸ்ட் இதுதான். அப்புறம் செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஒரு இன்சிடென்ட் ரே வருதில்ல, இன்சிடென்ட் ரே வந்து ஒரு இடத்துல பட்டுட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இது ஒரு சர்டன் ஆங்கிளில் வந்திருக்கும், இது ஒரு சர்டன் ஆங்கிளில் போயிருக்கும். ஸோ இந்த சர்டன் ஆங்கிளில் வர்றத இன்கமிங் வருதா அது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள்னு சொல்கிறோம். ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறத ரிஃப்ளெக்டட் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் வந்து ஆங்கிள் ஐன்னு சொல்கிறேன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆர்ன்னு சொல்கிறேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு மிரருக்கு 30 டிகிரியில் வந்தால் அதே மிரர்லேருந்து லைட் வெளியே போகிறதும் 30 டிகிரி மேக் பண்ணிட்டு தான் வெளியே போகும். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் இந்த செகண்டு. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல θ1, இந்த θ1 என்ன மேக் பண்ணுது, இந்த நார்மலோட ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்போ இது ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்டு இன்சிடென்ட், நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ θ1 ஈக்குவல் டு θ2. இதுதான் வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் அந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் பேஸ் பண்ணி தான், இந்த ரிஃப்ளெக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு லைட் ரே எமர்ஜ் ஆச்சுன்னா அது வந்து நார்மல் லைட் ரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஃப்ளெக்ஷனுக்கு 3 இருக்குது: இன்சிடென்ட், ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் ரே, ஆல் லை இன் த சேம் பிளேன். அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் ஆங்கிள் ரே அண்ட் நார்மல் ரே. அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ரே மஸ்ட் பி ஈக்குவல். இதுதான் வந்து 3 லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேன் மிரர். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு பிளேன் மிரர், சாதாரண முகம் பார்க்குற கண்ணாடி. இட்ஸ் அ பிளேன் மிரர். ஓகேவா? ஸோ பிளேன் மிரர்னு எடுத்தோம்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எப்படி நிற்கிறீங்களோ அதுதான். நீங்கள் வெள்ளையாக இருந்தால் அந்த இமேஜ் வெள்ளையாக தெரியும், நீங்கள் கருப்பாக இருந்தால் அந்த இமேஜ் கருப்பாக தெரியும், நீங்கள் குள்ளமாக இருந்தால் அந்த இமேஜ் குள்ளமாக தெரியும், நீங்கள் ஹைட்டாக இருந்தால் அந்த இமேஜ் ஹைட்டாக தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் யாருன்றத அப்படியே காமிக்கக்கூடியது தான் பிளேன் மிரர். ஸோ இப்போ பிளேன் மிரருக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இட் ஒர்க்ஸ் ஆன் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகும்? பேஸ்ட் ஆன் ரிஃப்ளெக்ஷன். அவ்வளோதான், ஜஸ்ட் நீங்கள் என்னன்றதை அப்படியே காமிக்கிறது. ஸோ பேஸ்ட் ஆன் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் எப்படி இருக்கும்னா, அதோட சர்ஃபேஸ் பி பிளேன். இந்த மிரரோட சர்ஃபேஸ் இருக்குல்ல அது வந்து மஸ்ட் பி பிளேன். சர்ஃபேஸ் மஸ்ட் பி ஓகே. அப்புறம் என்னன்னா, இன்சிடென்ட் ரே, ஓகே, ஒரு இன்சிடென்ட்டா ஒரு ரே வருது, ஃபால்ஸ் அட் 0 டிகிரி. இப்போ ஒரு மிரர் இருக்கு, மிரரில் ஒரு இன்சிடென்ட் ரே ஒரு 0 டிகிரியில் ஃபால் ஆகுது. 0 or 180 எப்படி சொல்லுவோம்? மிரருக்கோட பொசிஷனில் அது எப்படி ஃபால் ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம மெஷர் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு மிரருக்கு ஒரு ஆங்கிள் 0 டிகிரியில் ஒரு ஆங்கிள் வந்ததுன்னா அந்த மிரர் விட்டு வெளியே போகிற லைட்டும் 0 டிகிரிக்கு போகும். அந்த மிரருக்குள்ளே ஒரு 180 டிகிரி வந்ததுன்னா அது 180 டிகிரி போகும். அந்த மிரருக்குள்ளே 30 டிகிரி வந்ததுன்னா அந்த மிரர்லேருந்து வெளியே போகிற ஆங்கிளும் 30 டிகிரி இருக்கும். ஸோ நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஆங்கிள் ஆஃப் I ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் R சொன்னால அதே தான் இங்கேயும். ஸோ இதில் வந்து என்னென்னா அதே தான், ஆங்கிள் மஸ்ட் பி ஆங்கிள் ஆஃப் இமேஜ், ஆங்கிள் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இமேஜ். ஓகேவா? ஸோ அப்புறம் இதில் சில டேர்ம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஸோ இந்த அதாவது இந்த 4 டேர்மு விர்ச்சுவல், எரெக்ட், ரியல், இன்வெர்டட், இதில் இவங்க 2 பேரும் கம்பைண்டாக இருப்பாங்க. விர்ச்சுவல், எரெக்ட்,
ரியல் இன்வெர்டட். ஸோ விர்ச்சுவல், எரெக்ட், ரியல் இன்வெர்டட் இந்த 4 டேர்ம் புதுசு. இதில் விர்ச்சுவல் எரெக்டும் ஒன்றா இருப்பாங்க, அதே மாதிரி ரியல் அண்ட் இன்வெர்டட் ஒன்றா இருப்பாங்க. ஓகேவா? அப்போது ரியல் என்ன சொல்ல வராங்க, இப்போ ரியல் இமேஜஸ்னால் யார் யார், அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அது என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும். இப்போ ரியல் இமேஜஸ்னால் யார் யாருன்னா ஜஸ்ட் இமேஜஸ் தட் கேன் பி கேப்சர்டு, அதுதான். ஸோ அப்போ இமேஜஸ் that can be captured is called as real images. அப்போ இமேஜஸ்லாம் இதை கேப்சர் பண்ண முடியும், நம்ம கண்ணு கேப்சர் பண்ண முடியுமா? கண்ணில் என்ன இருக்குது? லென்ஸ் இருக்கா? ஸோ அந்த மாதிரி கேப்சர் பண்ணக்கூடியது எது? கேமரா, ஸ்க்ரீன்ஸ் இன் சினிமா ஹால். இப்போ ஸ்க்ரீன்ஸ் இன் சினிமா இல்லை தியேட்டர், இதெல்லாம் ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரியல் இமேஜஸ் கிடைக்கிறது. ஏன்னா கேப்சர் பண்ணி அதை எக்ஸ்பிளிசிட்டாக காமிக்க முடியும், அது வந்து கேப்சர் பண்ண முடியும். அப்புறம் கேப்சர் பண்ணதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ரியல் இமேஜஸ்லாம் எப்போவுமே என்னென்னா இமேஜஸ் தட் கேன் பி கேப்சர்ட். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அந்த கேப்சர் பண்ண இமேஜஸ் ஸ்டோரும் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜஸ் தட் கேன் பி ஸ்டோர்டு, இமேஜஸ் that can be stored வந்து ரியல் இமேஜஸ் சொல்லுவோம். அப்புறம் ரியல் இமேஜஸ் எல்லாமே வந்து இன்வெர்டட் இமேஜஸ் அதான். ஸோ ரியல் இமேஜஸ் ஆர் ஆல்வேஸ் இன்வெர்டட் இன் நேச்சர். ஸோ ரியல் இமேஜஸ் எல்லாமே வந்து இன்வெர்டட் இன் நேச்சர். அப்போ எப்படி நான் உங்கள் கண்ணுக்கு நேராக தெரியுறேன், நீங்கள் என் கண்ணுக்கு நேராக தெரியுறீங்க? ரியல் இமேஜஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ண முடியும், கேப்சர் பண்ண இமேஜ் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஒரு இமேஜ்னு எடுத்துக்கிட்டால் அந்த இமேஜ் எதில் பார்ப்பேன்? நான் என் கண்ணில் பார்ப்பேன். அப்போது கேப்சர் பண்ண இமேஜை இப்போ நான் உங்களே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த ஃபோட்டோ எடுத்து நான் பார்த்தேன்னா நான் கீழே போட்டிருக்க ரியல் இமேஜஸ் ஆர் ஆல்வேஸ் இன்வெர்டட். தலைகீழாக தானே தெரியணும், ஏன் எனக்கு எல்லாம் நேராக தெரியுது? இட் இஸ் பிகாஸ் எதனாலனா நம்ம கண்ணோட பிஹைண்ட் போர்ஷனில் ஆப்டிக் நர்வ் என்ன பண்ணணும்னா இந்த கிடைச்ச இன்ஃபர்மேஷன், ரா இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வந்து என்னோட பியூப்பிள் இருக்குல்ல, பியூப்பிள்குள்ளே ஐரிஸ் இருக்கும், அந்த ஐரிஸ் வந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அது ஐரிஸ்லேருந்து கார்னியா இருக்குது தெரியுமா? கார்னியா அது ஐயில் படிக்கிறப்ப டீட்டெயில்டாக படிக்கலாம். அந்த கார்னியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இமேஜ் போய் சேரும். அப்போ சேர்றப்ப எப்படி சேரும்? இன்வெர்டட் தலைகீழாக தான் போய் சேரும். அந்த இன்வெர்டட் இமேஜ் கார்னியாவில் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஆப்டிக் நர்வ் எங்கே போகும்? சிஎன்எஸ்க்கு போகும். சிஎன்எஸ்னால் யார்? ஆல்ரெடி பயாலஜியில் படிச்சிருக்கோம் நம்ம, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். யாரும் அப்படின்னா யாரும் கிடையாது, பிரெயின். நம்ம பிரெயினுக்கு போகும். பிரெயின் வந்து அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணும். அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி இன்வெர்ட்டடாக இருக்கிற இமேஜை நேராக நிமித்தி, நேராக நிமித்தினதுக்கப்புறம் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் வரும். இவன் எனக்கு தெரியும், இந்த பொண்ணு எனக்கு தெரியும், இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இது ஆப்பிள், இது சாத்துக்குடி, இது மாதுளப்பழம் அப்படின்றத நம்ம சொல்கிறது இவ்வளோ நேரம் ஆகும். எங்கேருந்து போகும்? நம்ம கண்ணுலேருந்து கார்னியா டு ஆப்டிக் நர்வ் டு சிஎன்எஸ். இது ரா இன்ஃபர்மேஷன். அப்புறம் ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஎன்எஸ்லேருந்து திருப்பி நம்மளுக்கு வரணும். சிஎன்எஸ்லேருந்து ஆப்டிக் நர்வ் வழியாக நம்மளுக்கு வந்து அங்கேருந்து நம்ம பிரெயினுக்கு வரும். பிரெயின் தான் நம்மளை வந்து சென்ஸ் பண்ண வைக்கும். ஓகே, இது வந்து இந்த ஆள், இந்த ஆள் நம்மளுக்கு தெரியும், இவர் பேர் தான். இதே ஒரு இமேஜை நம்ம தலையில் பார்த்தா நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் என்னன்னா அந்த ஐஸ் வந்து நம்ம ஆப்டிக் நர்வ் மூலமா கனெக்ட் இருக்கிறதுல அந்த இன்வெர்டட் இமேஜை நம்மளுக்கு வந்து எரெக்ட் இமேஜை நம்மளுக்கு மாற்றி கொடுக்குது. ஓகே, ஸோ ஹியூமன் ஐ அதுதான் வந்து பேசிக் இதுக்கு. இப்போ ரியல் இமேஜ் என்னன்னு பார்த்தா விர்ச்சுவல் இமேஜஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து விர்ச்சுவல் இமேஜஸ் ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் வந்து பயாலஜி மாதிரி அவ்வளோ வேகாக இருக்குது, அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொண்டு போகிறது. அந்த கிளாஸஸ் ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கலாம், அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கலாம். விர்ச்சுவல் இமேஜஸ் எல்லாமே வந்து இப்போ நான் போன இதில் என்ன சொன்னேன், ரியல் இமேஜஸ் எல்லாமே வந்து
ஓ, வர முடியாது அந்த ஸ்லைடுக்கு போனால். சரி, ஓகே, இதிலே எழுதிடுறேன். ஸோ இப்போ விர்ச்சுவல் இமேஜில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் தட் cannot be captured. இமேஜஸ் தட் can't be captured. இமேஜஸ் தட் can't be captured அதெல்லாமே வந்து விர்ச்சுவல் இமேஜஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் வேறு என்னாக்கும் விர்ச்சுவல் இமேஜஸ் அதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா? அப்போது இதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இமேஜஸ் cannot கேப்சர் பண்ணாதானே ஸ்டோர் பண்ண முடியும். கேப்சர் பண்ண முடியாது, அப்போ ஸ்டோரேஜ் எப்படி முடியும்? ஸ்டோரேஜ் பாசிபிள். இமேஜஸ் can't be stored. அப்புறம் விர்ச்சுவல் இமேஜஸ் எல்லாமே வந்து அதில் என்ன பார்த்தா ரியல் அண்ட் இன்வெர்டட். அப்போ விர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் ஆல்வேஸ் நான் இன்வெர்டட், விச் மீன்ஸ் எரக்ட் இன் நேச்சர். விர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் ஆல்வேஸ் எரக்ட் இன் நேச்சர். அவ்வளோதான் இவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு பிளேன் மிரரில் சில டேர்ம்ஸ் பார்த்தோம். பிளேன் மிரருக்கு என்ன? பிளேன் மிரர்னா அவங்க வந்து என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணாங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் வந்து பிளேனாக இருக்கும், ஆங்கிள் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் இமேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் விர்ச்சுவல், எரக்ட் அண்ட் ரியல் இன்வெர்டர்னு ஒரு 4 டேர்ம் பார்த்துருக்கோம். அதில் வந்து ரியல் இமேஜஸ்னா என்ன, விர்ச்சுவல் இமேஜஸ்னா என்ன பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஓகே, இப்போ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளேன் மிரர் பார்க்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சில பிளேன் மிரர் பார்த்தோம்னா, இங்கே இருக்காது, இதுதான் தேடிட்டு இருந்தேன். சரி, இப்போது இது வந்து இமேஜ் ஃபார்ம்டுனா பிளேன் மிரர் என்னன்னா, அதை முடிச்சுட்டு வந்து இங்கே வந்துடலாம். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளேன் மிரர் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மிரர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே. மிரருக்கு ஒரு சைடு வந்து கோட்டிங் கொடுத்துருப்போம். இப்போ இது வந்து ஒரு டேபிள் இங்கே இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதோட இமேஜ் வந்து இங்கே உள்ளது. சரியா? இப்போ இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த மிரருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? அதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும். பார்க்க பெருசாக போட்டிருக்கேன். இது ஒரு 2 மீட்டர் இருந்ததுன்னா இது ஒரு 2 மீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஹைட்டு ஹெச்னா இமேஜோட ஹைட்டும் ஹெச்சாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மிரர்னு வச்சுப்போம், இது வந்து ஆப்ஜெக்ட்டு, இது வந்து இமேஜ். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் மிரர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் மிரர் யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் இமேஜ் அண்டு மிரர். ஓகேவா? ஸோ இதுதான் டிஸ்டன்ஸை பொறுத்து இது இப்படி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிரர் இஸ் 2 மீட்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 மீட்டர்னா ஆப்ஜெக்ட் 2 மீட்டர் இருக்கும். அதே ஆப்ஜெக்ட் 3 மீட்டர்னா இமேஜ் வந்து 3 மீட்டர் இருக்கும். ஸோ ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் சைஸுன்றது என்ன? ஒரு ஃபேக்டர், மேக்னிஃபைங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். என்ன சைஸில் இருக்குது, என்ன பிக்சலில் இருக்குது அப்படி சொல்லுவோம். அப்போ சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு size of the image. ஸோ இது 10 சென்டிமீட்டர் ஹைட்னா அது 10 சென்டிமீட்டர் ஹைட். நான் ஒரு 5 ஃபீட் டால்னா அது ஒரு 5 ஃபீட் டால். நான் ஒரு 10 ஃபீட் டால்னா அது ஒரு 10 ஃபீட் டால். என் கண்ணோட ஒரு பென் இருந்தால் மிரர்லேயும் ஒரு பெண்ணு தான். மிரரோட பெண்ணோட ஹைட் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர்னா அதே 6 சென்டிமீட்டர் தான் எனக்கு இமேஜில் இருக்கும். ஸோ ஹைட்டு சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் தி இமேஜ். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது எப்படி டேர்ம் பண்ணால் ஸ்மால் m ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆஃப் அ பிளேன் மிரர் அப்படி கேட்டாங்கன்னா 1 கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 0 அப்போது 1ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து இது வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர்.
இது வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆஃப் அ பிளேன் மிரர். ஓகே, இந்த இமேஜ் ஃபார்ம்டு பிளேன் மிரரில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், எல்லா இமேஜும் எப்படி இருக்கும்? ஆடாடா. ஓகே, நான் இன்வெர்டட் அப்படின்னா என்ன? எரெக்டாக இருக்கும். எரெக்டாக இருந்தால் அது வந்து விர்ச்சுவலாக இருக்கும். ஓகே, அதனால தான் நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்தாலுமே நீங்கள் நேரானா கண்ணாடியில் தலையில் காட்ட மாட்டீங்க. இட் இஸ் பிகாஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கிறதுனால தான். அப்புறம் இப்போ ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கிறீங்க, ஒரு 30 ஆங்கிள் வைக்கிறீங்க, அதுவும் 30 ஆங்கிள் தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுவே ஒரு கண்ணாடியை நோக்கி ஒரு 2 மீட்டர்/செகண்டில் ஓடுறீங்க அப்படின்னா இமேஜும் கண்ணாடி நோக்கி 2 மீட்டர்/செகண்டில் தானே வரும். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸு பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் மிரர் அண்ட் மிரர் அண்ட் ஆப்ஜெக்ட், இமேஜ் அண்ட் மிரர் வந்து சேம்னு சொன்னேன். அப்போ ஆப்ஜெக்ட்டு இமேஜை நோக்கி ஓடி வரப்போ இமேஜை நோக்கின்றேன், மிரர் நோக்கி ஓடி வரப்போ ஆப்ஜெக்ட் மிரர் நோக்கி ஓடி வரப்பில் அப்போ இமேஜ் இந்த மிரர் நோக்கி தானே ஓடி வரும். ஆனால் கரெக்ட், இமேஜும் மிரர் நோக்கி ஓடி வரும். பட் அட் வாட் ஸ்பீட் அப்படின்னு கேட்டால், இவன் 2 மீட்டர்/செகண்டில் வந்தானா இவன் 4 மீட்டர்/செகண்டில் வருவான். இதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டடான டிஃப்ரென்ஸ். என்னன்னா, இஃப் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஆப்ஜெக்ட்ஸ் வெலாசிட்டி v இருந்தால் இமேஜோட வெலாசிட்டி velocity 2v. Similarly, ஆப்ஜெக்டோட ஆங்கிள் தீட்டானா இமேஜ் ஆங்கிள் 2θ. நான் வந்து தீட்டான்னு சொல்லியிருப்பேன், அது வந்து 2θ ஆக்சுவலி. ஓகே, இமேஜோட ஆங்கிள் வந்து 2θவாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வினா இமேஜோட வெலாசிட்டி 2vயாக இருக்கும். அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெக்யூலியர் திங். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். டிஸ்டன்ஸ் 2 மீட்டருக்கு 2 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் ஏன் ஸ்பீடு 2 மீட்டர்/செகண்டுக்கு 4 மீட்டர்/செகண்ட் ஆகுதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ஃபோக்கல் லெங்க். ஸோ இந்த ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, v வந்து 2vயா டிஃப்ரென்ஸ் ஆகுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ஓகேவா? ஃபோக்கல் லென்த்னா அதை நம்ம என்ன பார்க்கலாம். அப்போது தி வெலாசிட்டி v அண்ட் 2v இருக்குல்ல, இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால், எந்தெந்த இமேஜஸ்லாம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாதோ, அதாவது virtual and direct இமேஜஸ்க்கு மட்டும்தான் இது பாசிபிள். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ்க்கு இது பாசிபிள் இல்லை. ஸோ இந்த v அண்ட் 2v டிரான்சிஷன் வந்து யாருக்கெல்லாம் இருக்குன்னா, விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் இமேஜஸ், இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது பாசிபிள். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ்க்கு இந்த டிரான்சிஷன் ஆஃப் வெலாசிட்டி, டிரான்சிஷன் ஆஃப் ஸ்பீட் வந்து இருக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ இது பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இதுதான் நம்ம இப்போ அங்கே சொல்லிக் கொடுத்த எக்ஸாம்பிள் கோட் பண்ணுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஆப்ஜெக்ட்ஸ், இது ஒரு மிரரு, இந்த சைடு வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் வந்து பாலிஷ் பண்ணுது. ஓகேவா? பாலிஷ் பண்ணுது. இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்போ ஆப்ஜெக்டோட ஹைட்டு வந்து h. அப்போ இமேஜோட ஹைட் எவ்வளோ இருக்கும்? அதே h. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து மிரருக்கு ஒரு d. அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இங்கே d. ஏன் இந்த ஐஸ் இங்கே இருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தோட ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு ஆக்சுவல் ரிஃப்ளெக்ஷன் எங்கே கிடைக்கும்னா, பிஹைண்ட் த மிரருக்கு பின்னாடி தானே கிடைக்கும். அப்போ மிரருக்கு பின்னாடி இங்கே கிடைக்கிது. ஓகே, அப்போ மிரருக்கு பின்னாடி கிடைக்குதுன்னா அது எப்படி, எங்கேருந்து லைட் ரே ஃபார்ம் ஆகுதுன்னா, லைட்டை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். வை? பிகாஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொன்னோன்னா, அப்போ இந்த ஆங்கிள் மிரரோட இந்த சைடு இருக்கிற ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்போது லைட் ரே இனிஷியலாக இப்படி வந்துட்டு இப்படி போகுது. ஓகேவா?
இன்னொரு லைட் ரே இங்கேருந்து இப்படி வந்துட்டு 0 டிகிரிக்கு வந்தால் 0 டிகிரியே திருப்பி போயிடுது. ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ அந்த லைட் ரே ரெண்டு இடத்துலேருந்து எடுக்கிறோம். ஒன்று டாப் ஆஃப் த ட்ரீ டு டாப் ஆஃப் த மிரர், இன்னொன்று டாப் ஆஃப் த பாட்டம் ஆஃப் த மிரர். அப்படி எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 2 லைட் ரே ஃபார்ம் ஆகுது. அந்த ரெண்டுமே வந்து ஒன்று 0 டிகிரியில் வந்துட்டு 0 டிகிரிலே போகுது. இருங்க இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒன்று டாப் ஆஃப் த ட்ரீ டு டாப் ஆஃப் த மிரர், 0 டிகிரி டு 0 டிகிரி, 0 டிகிரியில் போகுது, 0 டிகிரியில் வருது. இது என்ன பண்ணுது? டாப் ஆஃப் த மிரர் டு பாட்டம் ஆஃப் த மிரர், இந்த ஆங்கிளில் போதா, அப்போ அது இந்த ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது இதை இமேஜினரியாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இமேஜினரியாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த ட்ரீயோட இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் இந்த இமேஜஸ்க்கு இந்த டாட்டர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இட் இஸ் பிகாஸ் பிஹைண்ட் த மிரர் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த ஃபார்ம் ஆன இமேஜ் வந்து ரியல் இமேஜ் கிடையாது. ரியல் இமேஜ் கிடையாதுன்னா விர்ச்சுவல் இமேஜ் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் அங்கே தெரியுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த எக்ஸ்ட்ரூஷன், இங்கேருந்து நடக்கிற எக்ஸ்ட்ரூஷனால தான் அது கிடைக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு அங்கே ஒரு இமேஜ் தெரியுது. இதுதான் வந்து இமேஜ் ஃபார்ம்டுனா பிளேன் மிரர். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்கே ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு அவளுக்கு ஆப்போசிட் இருக்கிற கண்ணாடியை ஃபோட்டோ எடுக்கிறா. விச் மீன்ஸ் பொண்ணு நிற்கிறா, அவள் முதுகு பின்னாடியும் ஒரு கண்ணாடி இருக்குது, முகத்துக்கு முன்னாடியும் ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த ரெண்டு கண்ணாடியும் பேரலாக இருக்குது. இப்போ இவங்கள பாருங்கள். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இதில் என்ன கோட் பண்ண வராங்கன்னா பேரலல் மிரர்ஸ், பேரலல் மிரர்ஸ். இப்போ இதில் டேரெக்டாக கொஷின் கேட்பாங்க, இமேஜஸ் ஃபார்ம்டு இன் அ பிளேன் மிரர் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இமேஜஸ் ஃபார்ம்டு இன் அ பிளேன் மிரர்னு கேட்டால் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா அந்த ரெண்டு மிரரும் என்ன ஆங்கிளில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். இப்போது ரெண்டு மிரரும் 30 டிகிரிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க, 60 டிகிரிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை 180 டிகிரிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ரெண்டு மிரருக்கும் சம்மந்தம் இல்லை 0 டிகிரியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அந்த டிகிரிஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் எத்தனை நம்பர் ஆஃப் இமேஜஸ் கிடைக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா நம்பர் ஆஃப் இமேஜஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் இமேஜஸ் என்னன்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா வந்து 360/θ-1. இதுதான் இப்போ 360/θ. இப்போ இதில் அரௌண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 90 டிகிரி ரெண்டு மிரர்ஸும் 90 டிகிரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கே ஒரு மிரர் இருக்குது, இங்கே ஒரு மிரர் இருக்குது. இது வந்து M1, இது வந்து M2. இது ரெண்டும் வந்து 90 டிகிரியில் வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோமே. இதை பார்த்தா ஃப்ளவரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நீங்கள். இப்போ இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா இப்போ எனக்கு இதனால் எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 360/90 = 90 - 1. அப்போ எவ்வளோ? 4. அப்போ 4 - 1 3. அப்போ மொத்தம் எனக்கு 3 இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இமேஜஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த மிரர்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலா n = 360/θ-1 இந்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதில் வந்து இஃப் n is even n is odd அப்படின்ற ரெண்டு கேட்டகரி வரும். n ஈவனாக இருந்ததுன்னா சரி ஓகே அது இப்படியே வச்சுக்கலாம். இஃப் n is இப்போது நம்மளுக்கு கிடைச்ச இமேஜ் எவ்வளோ? இமேஜோட ஃபேக்டர் வந்து 3, n = 3. ஓகே. இஃப் n is even அப்படின்னா ஆக்சுவலாக கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்குன்னா n = n - 1 அப்படின்னா நம்மளுக்கு 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டாவோட வேல்யூ 180 எடுத்துக்கலாம். 180 எடுத்தோம்னா இந்த இடத்துல 360/180 2, அதுவும் சரி ஒரு 13 எடுத்துக்குவோம், இல்லை 60. ஓகே 60 பெட்டர். 16 எடுத்தோன்னா எவ்வளோ வரும்? -1 இருக்குமா? 6 - 1 5. இப்போ இதுலேயும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? n = n - 1. அப்போ n = 4. இப்போ நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து 4. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து n இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி n பாசிட்டிவ் ஈவன் நம்பராக வந்தது அப்படின்னா n - 1 அர்த்தம். அதே ஆட் நம்பராக வந்ததுன்னா கிடைச்ச வேல்யூ என்னவோ அதுதான் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் இமேஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? இஃப் இந்த ஃபார்முலாலேருந்து n =
360/θ-1. இப்போ இதுதான் நம்மளோட பேஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். எய்தர் n வந்து ஈவனாக கிடைக்கும், இல்லை ஆடாக கிடைக்கும். ஓகேவா? ஈவனாக கிடைச்சதுன்னா இஃப் n இஸ் ஈவன், அப்போ ஆக்சுவல் இமேஜ் வந்து n-1. இஃப் n இஸ் ஆட், அப்போ ஆக்சுவல் இமேஜ் கிடைச்ச வேல்யூனோ அதுதான். சிம்பிள், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போது இதில் சர்டன் எக்ஸாம்பிள் சில கொஷின்ஸ் கேட்பாங்க. இது இருக்கட்டும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் எழுதுனா, நம்பர் ஆஃப் இமேஜஸ் formed between 2 parallel mirrors. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் பிட்வீன் 2 பேரலல் மிரர்ஸ்னால் என்னவாக இருக்கும்? சலூன் கடையில் பார்த்துருப்பீங்களா? சலூன் கடையில் பார்த்தப்ப அது ரெண்டும் ஆங்கிளில் வச்சுருப்பாங்க. அதே வந்து ஃப்ளாட்டாக செவரோட ஒட்டி இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு பிட்வீன் 2 பேரலல் மிரர்ஸ் கேட்டால் இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே ஆமாம், நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு வென் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் 2 parallelly பிளேசஸ்னால் இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு what would be the minimum height of the mirror to see the full object அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு கொஷின் என்னன்னா, மினிமமாக குறைஞ்சது எவ்வளோ ஹைட்டில் ஒரு மிரர் இருக்கணும், அப்படி அந்த குறைஞ்சது இவ்வளோ ஹைட்டில் இருந்தால் நான் ஆப்ஜெக்டோட ஃபுல் ஹைட்டை மிரரில் பார்க்க முடியும். அப்படின்னா இப்போ ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து ஹெச்சாக இருந்ததுன்னா எனக்கு மிரரோட ஹைட் வந்து குறைஞ்சது h/2 இருக்கணும். இந்த ஹெச்லேருந்து h/2 இருந்தால் தான் எனக்கு வந்து என்னோட ஃபுல் ஆப்ஜெக்டோட இமேஜை நான் அதில் பார்த்துக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இதில் இப்போ ஹெச்ன்றது என்னது? ஹெச்ன்றது வந்து ஆப்ஜெக்டோட ஹைட்டு, h/2ன்றது மிரரோட ஹைட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் பாருங்கள். இது ரெண்டையும் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இதை நீங்கள் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில், சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் பார்த்துருப்பீங்க. கலிடோஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. கலிடோஸ்கோப். இப்போ கலிடோஸ்கோப்புக்கு வந்து ஒரு சின்ன ரூல் இருக்குது. என்னென்னா, கலிடோஸ்கோப்பில் 3 கண்ணாடி, 3 மிரர்ஸும் 60 டிகிரியில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி 2 மிரர்ஸை 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கலிடோஸ்கோப்போட பேசிக் பிரின்சிபல். அப்படி இருக்கிறப்ப எத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஸோ கலிடோஸ்கோப்பில் இஃப் தி மிரர்ஸ் ஆர் அட் 90 டிகிரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் தி மிரர்ஸ் ஆர் அட் 90 டிகிரினா இது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட், இதுதான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட். அப்போ எத்தனை இமேஜ்? 1 2 3. அப்போ இஃப் the mirror is at 90 degree in a kaleidoscope, the images formed would be 3. இப்போது இதில் இதுதான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்டு. அண்ட் மிரர்ஸ் எல்லாமே இங்கே 60 டிகிரியில் பிளேஸ் ஆகிருக்கு. 3 மிரர் 60 டிகிரியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இஃப் தி மிரர் இஸ் அட் 60 டிகிரி, நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு எவ்வளோ? 1 2 3 4 5. ஸோ இந்த 2 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கலிடோஸ்கோப்புக்கு டேரக்ட் கொஸ்டின், கலிடோஸ்கோப்பில் எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆக முடியும் மிரர்ஸ் அட் இந்த ஆங்கிள் அப்படின்னு கேட்டால் 1 90 டிகிரி இல்லை 60 டிகிரி. 90 டிகிரியாக இருந்தால் 3, 60 டிகிரியாக இருந்தால் 5. ஓகே, இது வந்து ஒரு ஃபேக்டர், ஒரு அப்ளிகேஷன். இப்போ இந்த அப்ளிகேஷன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது எப்படின்னா ஒரு சிம்னி மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுக்கு மேலே இருக்க சிம்னி மாதிரி. இது என்னென்னா பெரிஸ்கோப்புன்னு சொல்லுவோம்.
பெரிஸ்கோப் என்னன்னா அண்டர் வாட்டரில் சப்மரைன்ஸ் இருக்கும்ல, சப்மரைனில் உள்ளே இருந்துக்கிட்டே மேல் பரப்பில் என்னென்ன நடக்குது, என்ன நிலவரம் அப்படின்றத கண்காணிப்பாங்க டியூரிங் தி வார் டைம்ஸ். ஸோ அந்த டைமில் இது எப்படி ஆக்ட் ஆகும்னா, இட் வில் பி ஜஸ்ட் லைக் ஒரு எல்லு ஒரு இன்வெர்டட் எல்லோடு சேர்ந்துருக்கும், இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் இப்படி தான் இருக்கும், இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு மிரர் வைப்பாங்க, இங்கே ஒரு மிரர் வைப்பாங்க. இப்போ இங்கே தான் இது நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கோம் சரியா, இது தண்ணிக்குள்ளே இருக்கிற இடம், இது தண்ணிக்கு மேலே இருக்கிற இடம். இங்கே ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா இவனோட இமேஜ் இங்கே படுமா, இப்போ இது என்ன பண்ணும், இது இங்கேருந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா, அப்போ இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதை நம்ம கண்ணு என்ன பண்ணும், இங்கேருந்து பார்க்கும். இதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால் இதுதான். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் ஃபஸ்ட்டு இங்கே போகுது, இங்கே இருக்கிற மிரரில் படுது, இந்த மிரரில் பட்டுட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதை நம்ம ஐபிஎஸ்க்கு பார்க்க வைக்கிது. ஸோ சிம்பிள், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டு அது ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, செகண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் 2 தடவை ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரிசம் வச்சுருக்காங்க, ப்ரிசம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் 46 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இங்கே லைட் ரே வருது, இங்கேருந்து திருப்பி இங்கே வருது, இங்கேருந்து திருப்பி வெளியே நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியுது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இமேஜஸ் ஃபார்ம்டு இன் அ பெரிஸ்கோப் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஆன்சர் எத்தனைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜஸ் ஃபார்ம்டு இன் பெரிஸ்கோப்னா ஆன்சர் 2. எப்படி 2னா, இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு இமேஜ், இங்கே ஒரு இமேஜ், அப்போ 2 ரிஃப்ளெக்ஷன் 2 இமேஜ் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் தப்பு. இட் இஸ் வை, பிகாஸ் நம்மளுக்கு இமேஜ் எப்போ ஃபார்ம் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அந்த இமேஜ் தான் இன்னொரு தடவை ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் கேட்டிருக்கோம் நாங்கள். ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் ஆக்சுவலாக இமேஜ், நம்மளுக்கு இமேஜோட ரிஃப்ளெக்ஷன் என்னது, ஆப்ஜெக்டாக போகுமா, ஆகாது. ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து எப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி இமேஜ், இது 1. திருப்பி இமேஜே ரிஃப்ளெக்ட் ஆகி இமேஜாக போனால் அது செகண்ட் இமேஜாக ஆகவே ஆகாது. ஒரே பொருள் தான், அது வேறு இடத்துக்கு போகுது. ஸோ இமேஜஸ் ஃபார்ம்டு இன் பெரிஸ்கோப் எவ்வளோன்னு கேட்டால் 1 தான். ஓகேவா, அதே இமேஜஸ் ஃபார்ம்டு இன் கலிடோஸ்கோப் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆங்கிள். 90 டிகிரியாக இருந்தால் 3, 60 டிகிரியாக இருந்தால் 5. பட் இமேஜஸ் ஃபார்ம்டு இன் பெரிஸ்கோப் எப்பயுமே 1 தான். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் திஸ் அவ்வளோதானா, ஐ சப்போஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். ஸோ பேரலல் இமேஜஸில் நம்ம பார்த்துட்டோம், பேரலல் மிரர்ஸில் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது. இன்ஃபினிட்டியில் இருந்தால், இன்ஃபினிட்டியில் எப்போ இருக்குன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு இன் பிட்வீன் அ பேரலல் மிரர்ஸ், அது இன்ஃபினிட்டி. பேரலாக இருந்ததுனா ஏன்னா ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இருக்காது, அப்போ அது இன்ஃபினிட்டியில் தான் இருக்கும். அது பேரலல் மிரர்ஸ்னு சொல்லியாச்சு. இது இமேஜஸோட விர்ச்சுவல் இமேஜஸ்னு என்னென்னு பார்த்தோம், ரியல் இமேஜஸ்னு என்னென்னு பார்த்தோம், அண்டு அதுக்கு முன்னாடி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், எக்லிப்ஸில் சன் என்னென்னு பார்த்தோம், மூன் என்னென்னு பார்த்தோம், லூமினஸ் நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் என்ன பார்த்தோம், ஆல்பிடோ பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி எக்லிப்ஸு, அண்ட் அதுக்கு முன்னாடி லைட்னா என்ன, ஆக்சுவலாக அது யார் ஃபவுண்ட் பண்ண அப்படின்ற ஒரு சின்ன ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் திஸ் இஸ் த எண்ட். இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 45 to 50 minutes வந்திருக்கும் நினைக்கிறேன். பட் இதோட ஷார்ட்டாக முடிக்கணும்னு எதிர்பார்த்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போயிடுச்சு. ஸோ லெட் இட் பி, கான்செப்ட் படிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை. ஸோ அதை நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஆட்டிடியூட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ. புரிஞ்சவங்க ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் படிக்கட்டும், அவங்களுக்கும் நிறைய நாலேஜ் கெயின் ஆகட்டும், அவங்களும் எக்ஸாம் கிளியர் பண்ணட்டும். அண்ட் டோன்ட் எவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இன்ஃபோவர்ஸ். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோ, இன்னொரு கண்டென்ட்ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இட்ஸ் மீ, உங்களில் ஒருவன் சைனிங் ஆஃப். டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.